ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 1.5 year நான் இதை நினச்சிக்கிட்டே இருக்கேன். கேரளாவில் இருக்கிற எல்லா வீடுங்களையும் ஹோம் டூர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடு வந்துட்டு 26 yearsக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி வீடாக கட்டி வச்சுருந்தாங்க லேண்டு வாங்கிட்டு. அதுக்கப்புறமா 8 yearsக்கு முன்னாடி வந்துட்டு ரீபில்ட் பண்ணி இப்படி பெருசாக வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. பட் கேரளாவோட வைப் போகாமல் அதே ட்ரெடிஷ்னல் வேல்யூவில் இந்த வீடு வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கூனத்தரையில் இருக்கிற கேஆர் உன்னிகிருஷ்ணன் அப்படின்றவங்க வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் வீட்டில் இருந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்வில் அவங்களோட பழைய வீடு வந்துட்டு இப்படி இருந்துச்சு, அது அப்படியே ஞாபகமாக இவங்க வந்துட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே கேட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த பழைய காலத்து கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இதை வச்சு தான் வீடே கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் செட் பண்ணி சேம் அதே மாதிரி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல்ல அந்த மாதிரி ஒரு வீடு. அது அப்படியே அழகாக அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வைப் வந்துட்டு போகாமல் அழகாக 8 yearsக்கு முன்னாடி இப்படி ரீமாடல் பண்ணியிருக்காங்க. வாவில் டைல்ஸில் இருந்து எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு வைபே போகாமல் செட் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லராக இருக்கட்டும் எல்லாமே டைல்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த சீசனுக்கு மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இவங்க ட்ரெடிஷ்னலாக செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்துட்டு செடிங்க தான், டிஃப்ரெண்ட்டான செடிங்க. கியூட் ரோஜா செடி, க்யூட்டாக கார்பெட் போட்டு செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு சேம் அப்படியே ஒரு கேரளா வைப் மாதிரி, ஒரு வுட் வைப் மாதிரி வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. வால் பெயிண்ட்டு ஹில்ஸ் கிடையாது. அண்ட் இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பெயிண்ட்டு. இது வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பெயிண்ட் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்லேயுமே வந்துட்டு இது இருக்குது, காமிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி டிசைன் பண்ண சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த பெயிண்ட் வந்துட்டு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு ஒரு சில்வர் கலர் மாதிரி கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் இருக்கும், ஏன்னா ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ இது வந்துட்டு ஹாலு. மேக்ஸிமம் கேரளாவில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் இருக்கிறது தான் பார்க்க முடியும். நம்மளாம் வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வைக்கவே பயப்படுவோம். பட் இங்கே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரெகுலர். இந்த வீட்டோட எஜமான் இவங்க தான் இந்த வீடெல்லாம் வந்துட்டு அழகாக பில்ட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சது. இப்போ இவங்க இல்லை, பட் இவங்களோட மெமரிஸாக வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு எவ்வளோ அழகாக இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டைனிங் ஹாலில் ஷோகேஸ் லைட் செட்டிங்கோடு செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ஆல்பம்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கீதா ஆண்டி, இந்த வீட்டோட ஹோம் மினிஸ்டர். அண்ட் அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு 2 பையன் அண்ட் ஒரு பொண்ணு. இதில் இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ட் இவங்களுக்கு லாஸ்ட் இயர் ஆச்சு. இப்போ இவங்களுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையனோட வெட்டிங் ஃபோட்டோ இது. அருண் அண்ட் ஸ்னேஹா அண்ட் அவங்களோட குட்டி பையன். அண்ட் டோக்கியோக்கும் இந்த குட்டி பையனுக்கும் கரெக்டாக 1 வாரம் தான் வித்தியாசம் இருக்குது. டோக்கியோ பிறந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தான் தியான் பாலா பிறந்தாங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு டக்குன்னு என்ன சொல்கிறது, டெலிவரி டைம் வரும்போது இங்கே வீட்டில் வந்துட்டு நிக்கி கிடையாது, சென்னையில் இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதும் வந்துட்டு தியானோட அப்பா தான். ஆனால் அந்த டைமில் ஒரு ஃபன் நடந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பெயின் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகலை, ஜஸ்ட் லீக்கேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களோட ஒய்ஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பெயின் இருந்துச்சான். அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போயிட்டு பார்க்கும்போது, நீங்கள் என்ன அழுகாமல் வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக நடந்து வரீங்க, நான் வேறு மாதிரில எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என் ஒய்ஃப் அப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா எனக்கு அந்த டைமில் பெயின் இல்லை, ஜஸ்ட் லீக்கேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நானும் அலற ஆரம்பித்தேன். பட் இட்ஸ் அ ஃபன் பார்ட் அந்த டைமில். பட் பயங்கர மழைங்க. அந்த மழையிலையுமே வந்துட்டு இவர் வந்து என்னை வந்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமாவும் டோக்கிக்கு அப்பப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் வரும் இல்லையா, அந்த டைம்லலாம் எத்தனையோ தடவை வந்துட்டு இவர் வந்து எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன கோஇன்சிடன்ஸ் தெரியாது, இவங்களும் வந்துட்டு இங்கே இல்லை, ஃபாரினில் தான் இருக்காங்க. பட் இப்படி இருந்தாலும் கரெக்டாக டோக்கியோக்கு உடம்பு சரியில்லாத போது இவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. இது ஒரு காமன் ரூம்னு நினைக்கிறேன். லைக் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக இருக்குது. அதில் வந்துட்டு குட்டி பையனோட நிறைய டாய்ஸு. சார் வந்துட்டு நிறைய சைக்கிள் கலெக்ஷன்ஸு, ஜீப் அண்ட் கார், இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. பசங்கன்னா அதாவது பாய் பேபின்னா சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட டாய்ஸ். அதுவுமே வந்துட்டு வெஹிக்கிள் டாய்ஸ் தான் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும்.
இந்த ரூம் வந்துட்டு கீதா ஆண்டியோடது. மேலேயுமே வந்துட்டு வால் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு வார்ட்ரோப் இருக்குது அண்ட் ஒரு பீரோ வந்துட்டு வச்சுருக்காங்க. லைக் வந்துட்டு ஒரு கட்டில் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக க்யூட்டாக ஒரு மினிமலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் டைனிங் டேபிளில் குட்டியாக வந்துட்டு பூஜை ரூம் வச்சுருக்காங்க. கேரளாவில் மேக்ஸிமம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பூஜை ரூம் வச்சுருக்க மாட்டேன், செப்பரேட்டாக வந்துட்டு பூஜை ரூமும் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். விளக்கேற்றுற அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக தான் வச்சுருப்பாங்க. அண்ட் சாமி கும்பிடணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு டேரெக்டாகவே டெம்பிளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க, நியர்பை இருக்கிற டெம்பிளுக்கு. நம்மள மாதிரி நிறைய வந்துட்டு பூஜை நிறைய வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு அவங்களோட பொண்ணோட ரூமு. 2 அண்ணாக்கு வந்துட்டு ஒரு குட்டி தங்கச்சி இருந்தாங்கன்னா எப்படி ஸ்பெஷலாக வந்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வளர்ந்தவங்க தான். ஸோ அவங்களோட ரூமில் வந்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு பெட் அண்ட் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஸ்டைலிஷாக பண்ண வார்ட்ரோப் அண்ட் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ஏரியா அப்படின்ற மாதிரி அட்டாச்டு ரெஸ்ட் ரூமோட செட் ஆகிருக்கு. அவங்க வந்துட்டு இப்போ இல்லை, கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களோட ரூம் வந்துட்டு அவங்களுக்காக ஆக்குபைடாக இருக்குது போல். ஒரு ட்ரெஸ்ஸிங் ஹேண்ட் வாஷ் பண்ணுற பிளேஸு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பியூட்டி இப்போ எனக்கு இது கவர் ஆகிடுச்சு. எனக்கு க்ரீன் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இங்கே க்யூட்டாக வந்துட்டு மணி பிளான்ட்லாம் வச்சு அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதோட வந்துட்டு ஒரு ஜன்னல் இருக்குது. இப்படி பார்த்தோன்னா அப்படியே வெளியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். ஸோ இதான் வந்துட்டு கிச்சன் ஏரியா. கேரளாவில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம வீட்டில் வந்துட்டு கேஸ் இருந்தால் கூட ஒரு அடுப்புமே வந்துட்டு செட் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு வெளியே செட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் அதாவது பழைய காலத்து வீடெல்லாம் இருக்கும்போது சேம் இதே மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, லைக் வெசில் வாஷ் பண்ணுறதுக்கும் அண்ட் அடுப்பு ரெண்டுமே வந்துட்டு ஒரு செப்பரேட் ஏரியாவாக மாற்றி அந்த பக்கமாக செட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுருக்காங்க. சூடாகவும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடெலாம் வச்சு சமைச்சிக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அழகாக இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறாங்க. இங்கே வந்துட்டு அப்படியே போகணுன்னா வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் வந்துட்டு இங்கே ஒரு சிங்க் செட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுட்டு அதில் வந்துட்டு எல்லா க்ராசரிஸும் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அங்கே அடுப்பு செட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி வெசில்ஸ் எல்லாம் வந்துட்டு கிச்சன்லேயே வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பக்கம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரொம்ப காற்று வந்துட்டு ரொம்ப வெளிச்சமாக அவுட் சைடில் ஃபுல்லாக க்ரீனாக அழகாக இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு திங் இங்கே பார்த்தீங்களா, அம்மிக்கல். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடு வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே கட்டின வீடு. அதனால அந்த டைமில் இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூ இதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க வந்துட்டு இதை செட் பண்ணியிருக்காங்க போல். இந்த விஷயமும் எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். இப்படி வந்துட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு சட்னி அரைப்பாங்க. எங்கள் அம்மம்மா எங்கள் அச்சம்மாலாம் வந்துட்டு சட்னி அரைச்ச ஞாபகம் இதை பார்த்த உடனே. ஓகே, செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. சூப்பர்ல. அண்ட் ஃப்ரிட்ஜுமே வந்துட்டு இந்த பக்கமாக செட் பண்ணிட்டாங்க. கேரளாவில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். நம்ம வந்துட்டு சென்னையில் என்ன பண்ணுறோன்னா, குப்பையிலேயே வந்துட்டு எல்லா குப்பையும் மிக்ஸ் பண்ணி சம்டைம்ஸ் போட்டுருவோம். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மக்கும் குப்பை மக்கா குப்பையெல்லாம் மாற்றி மாற்றி போட சொல்லி. பட் மேக்ஸிமம் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் மேக்ஸிமம் கிடையாது. ஏன்னா நம்ம வேலைக்கெல்லாம் போகிறதுனால அதை அந்த அளவுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக பிரித்து வைக்கிற அளவுக்கு டைம் கூட இருக்காது. குறை மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக இட்ஸ் அ மஸ்ட். ஏன்னா நம்ம சென்னையில் நம்ம குப்பையை கொண்டு போகிறதுக்கு நம்ம எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஆனால் கேரளாவில் குப்பையெல்லாம் கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்துட்டு காசு கொடுக்கணும். லைக் மினிமம் 50 ரூபாயிலேருந்து அவங்க வந்துட்டு காசு வாங்கிப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம கொண்டு போகணும்னா நம்ம காசு கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, கீழே போட்டு பொறுக்கி பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மற்ற குப்பையை கொண்டு போக மாட்டாங்க. அதனால இவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி தனியாக பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறது, கவர்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. டியர் பேரண்ட்ஸ், இந்த ஒரு இது பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒன்று. இந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால இதை வந்துட்டு இவங்க செட் பண்ணியிருக்காங்க. நான் கூட இதை வந்துட்டு ஆள் வர வச்சு செட் பண்ணாங்கன்னு நினச்சிட்டேன். பட் லேட்டர்லி அவங்க சொன்னாங்க இதை வந்துட்டு ஆன்லைனில் வாங்கி இவங்களே செட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டுற மாதிரி ஒரு இது இருக்குது, லப்பர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது கூட ஒரு நெட் மாதிரி ஸ்க்ரூ போட்டுட்டு இதை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைனில் தான் கிடைக்குதா. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் வாங்கி டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பேரண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
மாதிரி திருப்பினோன்னா இது லூஸ் ஆகிட்டு இது வந்துட்டு நம்ம அப்புறமா வேண்டான்னா எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு இது எப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த பட்டனை வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கமாக தள்ளணுன்னா இது பாருங்கள், இது வந்துட்டு உள்ளே போயிடும். அவ்வளோதாங்க. ஸோ இனி மாடியில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாடியிலுமே சைட் வால் ஃபுல்லாகவே இவங்க வந்துட்டு இந்த டெக்ஸ்டர் பெயிண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா என்டையர் வீடுமே ஓடெல்லாம் செட் பண்ணி ஒரு பழைய காலத்து கேரளாஸ் ட்ரெடிஷ்னல் வேல்யூவில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வால்மே அப்படி செட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்குது. அயன் கடையில் வச்சுட்ருக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸில் வந்துட்டு அயன் பாக்ஸ் ஸ்டாண்டு நம்ம வீட்லேயுமே இது இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது வந்துட்டு இதில் பாதி சைஸ் தான். பட் இங்கே நல்லா அழகாக பெருசாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பழைய காலத்துலலாம் வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டியில் தாத்தா அந்த மாதிரி கொஞ்சம் பெரியவங்களாம் வந்துட்டு இதில் உட்காந்துக்கிட்டு ஜம்பமாக சாஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுவுமே இங்கே இருக்குது. ரூமு குட்டி பையன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். இவங்க தான் ஸ்னேகா. க்யூட்டான பால்கனி மாதிரி அழகாக இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு சும்மா மழை வரும். அந்த டைமில் வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு காஃபி அந்த மாதிரிலாம் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர எஃபர்ட்டாக இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது வியூ. பார்த்திங்கன்னா இப்படி இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்திங்களா ஒரு நல்ல ஹைட்டில் இருந்துட்டு இந்த சைட்லலாம் பாருங்களேன், அப்படியே ஒரு கேரளா வைப் தான். ஃபுல்லாக செடிங்களை விட்டு தொங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. பில்லராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு உடன் டைப் டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க கேரளா வைப் கொடுக்கறதுக்காக. நான் இவங்க செட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்துட்டு இந்த காக்காலாம் இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு சீட்ஸை வந்துட்டு கொண்டு வந்துட்டு இந்த ஓடு மேலே போட்டுடுது போல். அப்போ மழை வரும்போது பாசி பிடிச்சி இந்த மண்ணெல்லாம் சேர்ந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த செடியே வந்துட்டு வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வந்துட்டு அழகாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணி சில் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு மழை இல்லைன்னா இங்கே வந்துட்டு விளையாடிக்கலாம் ஜாலியாக. அதுக்கப்புறம் மாமரம் வந்துட்டு மொட்டை மாடியிலேருந்தே மாங்கெல்லாம் பறிச்சுக்கலாம். இப்படி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஏணி மாதிரி வருது. இந்த ஏணி கூட போயிட்டு எவ்வளோ போகும் அதில் மேலுக்கு அது பார்த்தீங்களா, இந்த ஏணி மேலே ஏறிட்டு அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்குது பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு வாட்டர் டேங்க்லாம் பார்க்கலாமா. அதுக்கப்புறமா இவங்க பண்ணுற இந்த நாட்டினஸ் ஆன்டிஸோட நாட்டினஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க போல் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே விறகுலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷினை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கேயே துவைச்சிட்டு அப்படியே மொட்டை மாடியில் காய வச்சலாம்ல. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக. இப்போ கேரளாவில் என்னெல்லாம் செடிங்க கண்டிப்பாக மஸ்ட்டாக வளர்க்குறாங்கன்னா இந்த பனானா, அதுக்கப்புறம் முருங்கை செடி, அதுக்கப்புறம் தேங்காய் செடி, அதுக்கப்புறம் பலா செடி. இது இல்லாமல் எந்த வீடுமே இருக்காது. இதுலேயே வந்துட்டு முக்கால்வாசி குழம்பெல்லாம் பண்ணி விட்ருவாங்க. காய்கறி வாங்குற வேலையும் இல்லை உங்களுக்கு. நிறைய பேரோட வீட்டில் இந்த நெல் இது இருக்கும். இது வந்துட்டு என்னென்னா விவசாயம் பண்ணுற வீட்டிலலாம் மேக்ஸிமம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அண்ட் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறது என்னென்னா, மேபி வீட்டில் நிறைய வந்துட்டு பறவைகள் வளர்க்கலாம், இல்லை வந்துட்டு வெளியே அதாவது கதவுக்கு வெளியே கூட இதை மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக அவங்களோட பசி ஆறணும் அப்படின்றதுக்காக இதை வந்துட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொன்று அவங்களோட வயலோட நெல்லை வந்துட்டு இப்படி மெமரியாவோ இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கஷ்ட காலத்தில் இது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கேரளா ஹோம் டூர் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட நம்ம ஏதாச்சும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, இன்னும் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்டாக எடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஐடியாஸை. அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் மூலியமாக ஷேர் பண்ணுங்கள். நான் கேரளாவில் இருக்கிற வரைக்கும் நிறைய இந்த மாதிரி ஹோம் டூர் வீடியோ பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு வீடியோவில் டோக்கியோட ஃபன் வீடியோ எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. വേറെ എന്തെങ്കിലും സ്പെഷ്യൽ ഉണ്ടോ? அது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ஸ்பைஸுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இது வந்துட்டு இந்த இது பெப்பர் செடி அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கடையில் எதுவும் வாங்கவே வேண்டாம். எல்லாத்துலேயும் தேங்காய் போடுவாங்க. ஒவ்வொரு சீசன் வரும்போது அதையே சமைச்சு விட்ருவாங்க.